அழகை தேடும் கணம் அழகு மறைந்து விடும். அழகாயிருக்க முயன்றால் அது நிழலாய் கலைந்து போகும். செய்ததின் சுவடே பேசட்டும், நீ பின்னால் மௌனமாயிரு. பற்றில்லா செயலில்தான் நிலையான பெருமை பிறக்கும். மூலத்தின் மூச்சு. அழகை தேடும் கணம் அழகு மறைந்துவிடும். அழகாய் இருக்க முயன்றால் அது நிழலாய் கலைந்து போகும். இந்த வரிகளை படிக்கும்போதே மனசுக்குள்ள ஒரு விதமான ஆழமான அமைதி பரவறத உணர முடியுது இல்லையா? கண்டிப்பா ரொம்பவே ஆழமான வரிகள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம நேயர்கள் நிறைய பேரு தங்களோட அன்றாட மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்டு அனுப்புன குறிப்புகளை வச்சுதான். அதேதான். இப்போ இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ஏறுற மளிகை சாமான் விலை, திடீர்னு பெட்ரோல் பங்க்ல மணிக்கணக்கான வரிசை. ஆமா. எங்கேயோ நடக்கிற போர்னால இங்க நமக்கு வர்ற விலைவாசி உயர்வு, நிச்சயமற்ற தன்மை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள், இப்படி இதெல்லாம் நினைச்சு நாம எல்லாருமே மனதளவுல ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கோம். ரொம்ப சரி. இந்த நவீன காலத்து நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு தேடிதான் நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பயணத்தை தொடங்க போறோம். அதாவது, ஒரு நெருங்கிய நண்பன் உங்க தோள் மேல கை போட்டு ஆறுதலா பேசுற மாதிரியான ஒரு உரையாடலா இது இருக்கும். கண்டிப்பா. நீங்க சொன்ன இந்த நவீன காலத்து துயரங்களை நினைக்கும் போதே ரொம்ப மலைப்பா இருக்கு. ஆனா இந்த குறிப்புகளை நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இந்த 21st செஞ்சுரி பிரச்சனைகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான புத்தகம் மிகச்சிறந்த மருந்தா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அது நிஜம்தான். அந்த நூல் பிலிப் ஜே இவான்ஹோ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துள்ள தாவோயிசத்தின் அடிப்படை நூலான தாவோ தே ஜிங், லாவோசி எழுதினது. லாவோசி எழுதிய தாவோ தே ஜிங் கொஞ்சம் இருங்க, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சீன தத்துவ நூல். இன்னைக்கு எனக்கு அடுத்த மாசம் வீட்டு வாடகை கட்டணும், டிராஃபிக்ல வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிற இந்த நடைமுறை பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு தீர்வா இருக்க முடியும்? அதுதான் நிறைய பேருக்கு வர சந்தேகம். அதாவது, இது ஏதோ காட்டுக்குள்ள எந்த கவலையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஒரு துறவி எழுதினது தானே? அங்கதான் நாம தப்பு பண்றோம். இந்த நூலோட வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் உற்று பார்க்கணும். இந்த நூல் ஏதோ ஒரு அமைதியான ஆசிரமத்துல எந்த கவலையும் இல்லாத ஒருவரால எழுதப்பட்டது கிடையாது. ஓ, அப்படியா? பின்ன எப்படி எழுதப்பட்டது? இது கிமு 3ஆம் நூற்றாண்டுல சீனாவுல போரிடும் நாடுகள் காலம், அதாவது வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் எழுதப்பட்டது. போரிடும் நாடுகள் காலம்னா நிஜமாவே போர் நடந்துட்டு இருந்த டைமா? அந்த காலத்துல கொடூரமான போர்கள், பஞ்சம், சமூக சீரழிவு எல்லாமே உச்சகட்டத்தில் இருந்துச்சு. எந்த நொடியில வேணாலும் ஊருக்குள்ள படைகள் புகுந்து எல்லாரையும் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற மரண பயம் மலிந்த ஒரு காலகட்டம் அது. அட கடவுளே! அப்படி ஒரு உச்சக்கட்ட மன அழுத்தத்தையும் உயிர் பயத்தையும் உணர்ந்த ஒரு சமூகத்துல தங்களுக்கான அமைதியையும் பாதுகாப்பையும் தேடி எழுதப்பட்ட வரிகள் தான் இந்த நூல். ஓ, அப்போ இது வெறுமனே ஒரு தியரி கிடையாது. மரண பயத்தோட பிடியில இருந்த மனிதர்கள் தங்கள் மனசை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு கண்டறிந்த ஒரு உளவியல் தற்காப்பு முறைன்னு சொல்லலாம். கரெக்ட், அதேதான். அப்படியென்றால் அன்றைய போர்க்காலத்தின் உயிர் பயத்துக்கும் இன்றைய நவீன காலத்தின் பொருளாதார பயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே பயம்தான். கண்டிப்பா. அந்த பயத்தை எப்படி கையாள்றதுன்னு தான் இந்த நூல் சொல்லிக் கொடுக்குது. இந்த நூல் வைக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம ஏன் இவ்வளவு மனச்சோர்வோட இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு காரணம் நாம வாழும் சமூக கட்டமைப்பும் அது நம்ம மேல திணிக்கிற ஆசைகளும் தான். தாவோயிசத்தின் மைய கருத்து செயற்கையான ஆசைகளை துறப்பது அப்படிங்கிறது தான். செயற்கையான ஆசைகள்னா? அதாவது நம்ம உண்மையான தேவைகளை தாண்டி சமூகம் நமக்காக உருவாக்குற ஒரு மாயையான பிம்பம் இருக்கு இல்லையா, அதுதான். ஆமா, சமூக வலைத்தளங்களை திறந்தாலே இதை நம்ம கண்கூடா பார்க்க முடியும். மத்தவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை, விலையுயர்ந்த பொருட்கள், அவங்களோட அந்தஸ்து, இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே நம்ம வாழ்க்கையை நினைச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. உண்மைதான். இதைத்தான் தாவோயிசம் விமர்சிக்குது.
நான் இதை அப்படியே ஒரு ட்ரெட்மில் ஓட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். நாம எவ்வளவு வேகமா மூச்சிறக்க ஓடினாலும் இந்த சமூக அந்தஸ்து அப்படிங்கிற இயந்திரம் அதோட வேகத்தை கூட்டிக்கிட்டே போகுது. சூப்பரான உதாரணம். நாமோ ஓடி ஓடி சோர்வடைகிறோமே தவிர உண்மையில நாம எந்த ஒரு இலக்கியம் போய் சேர்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள் அந்த ட்ரெட்மிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய திரைய வச்சு நீ இன்னும் கொஞ்சம் ஓடுனா அந்த ஆடம்பரமான வாழ்க்கைய அடைஞ்சிடலான்னு ஒரு பொய்யான பிம்பத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த ட்ரெட்மில் ஓமை மிக சரியான ஒப்பிடல். இதையே தான் தாவோ தே ஜிங் நூலோட 12வது அத்தியாயம் ரொம்ப ஆழமா சொல்லுது. அதுல லாவோசி என்ன சொல்றார்? அவர் சொல்றார், 5 வண்ணங்கள் நம் கண்களை குருடாக்குகின்றன, 5 சுவைகள் நம் நாவினை மறக்கச் செய்கின்றன அப்படின்னு. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான செயற்கையான தூண்டுதல்கள், எக்ஸசிவ் ஸ்டிமுலேஷன் நம்மளோட இயல்பான உணர்வுகளை அழிச்சிடுது. ஓ, அதாவது ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்மள தாப்பும்போது நம்ம மறத்து போயிடுறோம். ஆமா, இப்போ நீங்க தினமும் அதேத இனிப்புள்ள சுவையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு சாதாரண பழத்தோட இயற்கையான சுவை உங்களுக்கு தெரியாமலே போயிடும் இல்லையா? அதுபோலதான் செயற்கையான பொருட்களை தேடி ஓடுற இந்த முடிவில்லாத ஓட்டம் நம்ம அன்றாட அமைதியை கெடுத்து நம்மள ஒருவித மன உளைச்சலுக்குள்ள தள்ளிடுது. சமூக அந்தஸ்துக்கான இந்த வெறியை குறைப்பதன் மூலமா மட்டும்தான் நாம இயற்கையான அமைதியை கண்டறிய முடியும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? எனக்கு அடுத்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்கணும், மளிகை பொருட்களோட விலையும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில ஆசைகளை துறப்பது சாத்தியமா? புரியுது. எனக்கு ஆசையே இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் உட்கார்ந்துட முடியுமா? இது என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்புகளை தட்டி கழிப்பதாகாதா? இந்த இடத்துல தான் லாவோசியோட தத்துவத்தை நம்ம ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். ஆசைகளை துறப்பது அப்படிங்கிறது சாப்பிட்றதையும் வேலை செய்யறதையும் நிறுத்திக்க ஒரு சன்னியாசியா மாறுறது கிடையாது. ஓ, அப்போ என்னது அது? இந்த நூல் செயற்கையான அதிகப்படியான ஆசைகளை கைவிடுவதை பத்தி மட்டும்தான் பேசுது. உங்களுக்கு பசிக்குது, உணவு தேடுறீங்க, சாப்பிட்றீங்க, அது ஒரு இயற்கையான ஆசை. அது அடிப்படை தேவை. ஆமா. ஆனா அந்த உணவு சமூக வலைத்தளங்கள்ல புகைப்படம் போட்டு மத்தவங்கள பொறாமப்பட வைக்கிற அளவுக்கு ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கும் போது அது செயற்கையான ஆசையா மாறுது. ஆடா, ஆமா, இது ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தேவையானதை ஈட்டுவதிலையோ கடுமையா உழைப்பதிலையோ எந்த தப்பும் இல்ல. ஆனா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, சமூகத்துல எனக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஓடும்போதுதான் நீங்க அந்த ட்ரெட்மில்ல சிக்கிக்கிறீங்க. அதை தவிர்க்க சொல்றதுதான் தாவோயிசம். ஓ, அப்போ நம்மளோட உண்மையான தேவையையும் சமூகம் நம்ம மேல திணிக்கிற தேவையையும் பிரித்து பார்ப்பதுதான் முதல் படி. எக்ஸாக்ட்லி. சரி, இந்த செயற்கையான இலக்குகளோட சுமைய புரிஞ்சுக்கிட்டோம். ட்ரெட்மில்ல இருந்து நான் இறங்கிட்டேன். ஆனா நாளை காலையில நான் மறுபடியும் வேலைக்கு வண்டி எடுத்துட்டு போணுமே. ஆமா, அன்றாட வாழ்க்கை இருக்கு. கண் முன்னாடி நடக்கிற அந்த அன்றாட சவால்களை எப்படி எதிர்கொள்வது? உதாரணமா, அந்த பெட்ரோல் வரிசையில நான் காத்திருக்கும் போதோ அல்லது கடுமையான போக்குவரத்து நெரிசல்ல சிக்கும் போதோ எனக்கு வரக்கூடிய அந்த எரிச்சலையும் கோவத்தையும் நான் எப்படி சமாளிக்கிறது? இந்த அன்றாட பிரச்சனைகளை கையாளுவதற்கு தான் லாவோசி ஊ வே அப்படின்னா ஏதோ ஒரு மிக முக்கியமான தாவோயிசு கோட்பாட்டை அறிமுகப்படுத்துறார். ஊவே அப்படின்னா என்ன? இதோட நேரடி அர்த்தம் செயல்படாமை அல்லது நான் ஆக்ஷன். செயல்படாமையா? இருங்க, நான் எந்த எதிர்வினையும் ஆற்றாம அப்படியே சிலையா நிக்கணுமா? தயவு செஞ்சு இத சோம்பேறித்தனம்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. நான் பெட்ரோல் வரிசையில நிக்கிறேன். நல்ல வெயில். எனக்கு முன்னாடி ஒருத்தன் தன் வண்டியை எடுத்துட்டு வந்து திமிரா புகுந்துடுறான். நான் அமைதியா இருந்தா என்னை ஏமாலின்னு நினைப்பாங்களே. இயற்கையான கோபம்தான். எனக்கு பயங்கர கோவம் வருது. என் இதய துடிப்பு ஏறுது, கை வேர்க்குது. இந்த சமயத்துல நான் எப்படி செயல்படாம இருக்கிறது? நான் என் கோவத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணுமா? அது எனக்குள்ளே பெரிய அழுத்தத்தை உண்டாக்குமே. நீங்க சொல்ற அந்த உடல் ரீதியான மாற்றங்கள், இதய துடிப்பு ஏறுவது, கை வேர்ப்பது, இது எல்லாமே கோபத்தோட வெளிப்பாடுதான். ஆனா வு வே அப்படிங்கிறது உங்க உணர்ச்சிகளை மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு கோழையா இருக்கிறது கிடையாது. அப்போ அதுக்கு என்னதான் அர்த்தம்? ஊவே அப்படிங்கிறது இயற்கைக்கு முரணாது எதையும் வலுக்கட்டாயமா திணிக்காம இருப்பது குறிக்குது. ஒரு விஷயத்த முரட்டுத்தனமா எதிர்க்காம அதோட இயல்போட இணைந்து செயல்படுவது. இந்த இடத்துல தான் லாவோஷி ஒரு அழகான இயற்கையான ஓமையை பயன்படுத்துறார். என்ன ஓமை அது? நூலோட 8வது அத்தியாயம் சொல்லுது, மிக உயர்ந்த நன்மை என்பது நீரை போன்றது அப்படின்னு. நீரை போன்றதா? ஆமா, ஒரு நதி ஓடிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டா அந்த நீர் பாறையோட சண்டையிடுறதில்ல. அது அமைதியா அந்த பாறையை சுற்றி வளைச்சு தனக்கான வழியை கண்டுபிடிச்சு போகுது. ஓ, பாறையோட மோதாம விலகி போகுது. அப்போ நீர் பலவீனமானதா? இல்ல, காலப்போக்குல அந்த பாறையை குடைஞ்சு அழிக்கக்கூடிய சக்தி நீருக்கு உண்டு. இதுக்கு பேரு தான் ஊவே.
ஆஹா, இது சூப்பரா இருக்கு. அப்போ அந்த பெட்ரோல் வரிசை உதாரணத்துக்கே வருவோம். ஒருத்தன் வந்து முந்தும்போது நான் என்ன பண்ணணும்? ஒருத்தன் உங்க வரிசைய முந்தும்போது முதல்ல உங்களுக்குள்ள எழும் அந்த கோபத்தை கவனிங்க. அது உங்க உடலை ஆக்கிரமிக்க அனுமதிக்காதீங்க. அந்த எரிச்சலை ஒரு பார்வையாளனா இருந்து பார்த்துட்டு அதை அப்படியே கடந்து போக விடுங்க. அதாவது ரியாக்ட் பண்ணாம அந்த கோபத்தை அப்சர்வ் பண்ணணும். கரெக்ட். அதுக்கப்புறம் அமைதியான மனநிலையில அவர்கிட்ட தயவு செஞ்சு பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. நீங்க கத்த வேண்டியதில்ல, பதட்டப்பட வேண்டியதில்ல. ம் கோபப்படாமலும் உறுதியா சொல்ல முடியும். ஆமா, கோவத்தால தூண்டப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுகளும் பேசுற வார்த்தைகளும் உங்க சக்தியைத்தான் உறிஞ்சும், சூழ்நிலையை எந்த வகையிலும் சிறப்பாக்காது. ஆனா ஒரு அமைதியான மனதிலிருந்து பிறக்கும் செயல் நீரை போல மென்மையானது, ஆனா பாறையை உடைக்கிற அளவுக்கு உறுதியானது. அதுதான் உண்மையான ஊவே. இது நிஜமாவே ஒரு அற்புதமான விளக்கம். கோபப்படுறது வேறு, தேவையான ஒரு விஷயத்த அமைதியாவும் உறுதியாவும் செய்யறது வேறு. அதேதான். சரி, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நபரை நான் நீர் மாதிரி கடந்து போயிடலான்னு வச்சுப்போம். ஆனா கண்ணுக்கு தெரியாம ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கிற விஷயங்களை என் பாக்கெட்ல இருக்கிற போன் மூலமா எனக்குள்ள தொடர்ந்து ஒரு பயமா திணிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அதம்மா எப்படி கடக்கிறது? ஓ, நீங்க சோஷியல் மீடியா நியூஸ பத்தி சொல்றீங்க. ஆமாங்க, ஒரு செய்திய பார்த்தா நாளைக்கு உலக பொருளாதாரம் என்ன ஆகுமோ, போர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் எனக்குள்ள தொத்திக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை நான் எப்படி கையாள்றது? இன்றைய தொழில்நுட்ப யுகத்துல இது ஒரு மிகப்பெரிய மனநலச் சவால். இத 47வது அத்தியாயத்துல லாவோசி ரொம்ப தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. அட, அப்பவே போன் பத்தி சொல்லிருக்காரா? போன் பத்தி இல்ல, ஆனா தகவல் பத்தி. அவர் சொல்றார், வாசலை தாண்டாமலேயே ஒருவரால் உலகம் முழுவதையும் அறிய முடியும் அப்படின்னு. வாவ், இது நிஜமாவே தீர்க்க தரிசனம்தான். தத்துவார்த்தமான நிலைப்பாடா சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்ம உள்ளங்கையில இருக்கிற அலைபேசி மூலமா இது நிஜமாயிடுச்சு. உலகத்தோட எந்த மூலையில நடக்கிற அழிவையும் மரணத்தையும் நாம ஒவ்வொரு நொடியும் நேரடியா பாக்குறோம். ஆமா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான தகவல்கள் நம்ம மூளையை திணறடிக்குது. இது நம்மள இயற்கையான அமைதியிலிருந்து முற்றிலுமா பிரிச்சிடுது அப்படின்னு அந்த நூல் எச்சரிக்குது. ஆமா, நாம உலக தெரிஞ்சுக்க பயன்படுத்துறோம்னு நினைக்கிற இந்த தொழில்நுட்பம் உண்மையில் நம்ம மனச ரணமாக்குற ஒரு ஆயுதமா மாறிடுச்சு. கண்டிப்பா. இதை நான் நூல்ல குறிப்பிடப்பட்டுள்ள அபசகுணமான ஆயுதங்களோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. லாவோசி சொல்றாரு இல்லையா, சிறந்த ஆயுதங்கள் கூட அபசகுணமானவை அப்படின்னு. மிகச்சரியான இணைப்பு. ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தகவலால நம்ம மன அமைதியை நாமே அழிச்சுக்கிறதுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எப்படி உணர்வது? எந்த இடத்துல நாம போனை கீழே வைக்கணும்? இது ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல். இதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். மனித மூளை என்பது நம்ம சுற்றியுள்ள ஒரு சின்ன சமூகத்தோட சவால்களை எதிர்கொள்ள பழகிய ஒன்று. அதாவது நம்ம ஏரியா, நம்ம குடும்பம், அந்த மாதிரி. ஆமா. ஆனா ஒரே நேரத்துல உலகத்துல நடக்கிற அத்தனை துயரங்களையும் ப்ராசஸ் பண்ற அளவுக்கு நம்ம மூளை வடிவமைக்கப்படல. இதனால அது எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற தற்காப்பு மனநிலையிலே இருக்கு. எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்கிறது. அதேதான். உலக அரசியலையோ எங்கேயோ நடக்கிற போரையோ நீங்க செய்தியில பாக்குறதுனால மாத்திர முடியாது. நம்ம உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கணும், அது சரிதான். ஆனா அந்த செய்திகள் உங்க அன்றாட செயல்பாட்டை முடக்குதுன்னா, இரவு தூக்கத்தை கெடுக்குதுன்னா, நீங்க அந்த மெல்லிய கோட்டை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா, அத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த தொடர் பதற்றத்திலிருந்து தப்பிக்க வே கோட்பாட்டை இங்கேயும் பயன்படுத்தணும். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? எந்த திரைகளும் இல்லாத ஒரு சூழலை தினமும் கொஞ்ச நேரமாவது உருவாக்குங்க. போனை வேற ஒரு அறையில வச்சுட்டு சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை கவனிங்க. எந்த தகவலும் உங்களை தாக்காத அந்த தனிமையில தான் உங்களோட உண்மையான அமைதி ஒழிஞ்சிருக்கு. அப்போ நாம தொடர்ந்து உலகத்துல நடக்கிற விஷயங்களை நம்ம தோள் மேல சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். நான் தான் இந்த உலகத்தோட மையம், நம்ம பிரச்சனை தான் உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற அகங்காரத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். சரியா சொன்னீங்க. நம்மள பற்றிய நம்மளோட பார்வையே கொஞ்சம் விரிவுபடுத்தணும், அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. இந்த அகங்காரத்தோட பிடியிலிருந்து விடுபடுறது எப்படிங்கிறத விளக்குறதுக்கு அந்த குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஃபான் குவான் அப்படிங்கிற ஒரு பழங்கால சீன ஓவியர் வரைந்த ஒரு நிலப்பரப்பு ஓவியம் அது. ஓ, நிலப்பரப்பு ஓவியம்னா லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். ஆமா. அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா வானளாவிய பிரம்மாண்டமான மலைகள், பெரிய அருவிகள், அடர்ந்த காடுகள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஓவியத்தோட ஒரு மூலையில ஒரு சின்ன புள்ளி மாதிரி சில மனிதர்களும் அவங்களோட பொதி சுமக்கும் மிருகங்களும் வரைஞ்சிருப்பாங்க. சின்ன புள்ளிகளா? அவ்வளவு பிரம்மாண்டமான இயற்கைக்கு நடுவுல நாம அவ்வளோ சின்னதா? அதுதான் அந்த ஓவியத்தோட தத்துவமே.
இந்த ஓவியம் உணர்த்துவது என்னன்னா, மனிதர்களாகிய நாம இயற்கையை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. நாமும் இயற்கையின் ஒரு சின்ன அங்கம் மட்டுமே. இதத்தான் தாவோயிசம் செதுக்கப்படாத மரம் அப்படிங்கிற ஒரு உருவகத்தின் மூலமா சொல்லுது. செதுக்கப்படாத மரம். அதென்ன செதுக்கப்படாத மரம்? அது எப்படி நம்ம அகங்காரத்தை குறைக்கும்? செதுக்கப்படாத மரம் என்பது எந்த ஒரு செயற்கையான மாற்றமும் இல்லாத அதோட இயற்கையான எளிய நிலையை குறிக்குது. மனிதர்கள் எப்பவுமே தங்களை செதுக்கப்பட்ட விலைமதிப்பட்ட மரச்சிற்பங்களா காட்டிக்க ஆசைப்படுறாங்க. அதாவது சமூகத்துல உயர்ந்தவர்களா, ரொம்ப ஸ்பெஷலானவங்களா காட்டிக்கிறது. ஆமா, அந்த ஸ்பெஷலா தெரியணுங்கிற போராட்டம் தான் ஈகோ. ஆனா உங்களை அந்த எளிய செதுக்கப்படாத மரமா நினைச்சு பாருங்க. இயற்கையோட அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி, அந்த பெரிய மலைகளுக்கு முன்னாடி நாமும் ஒரு சின்ன புள்ளி தான் உணரும் போது நம்மளோட ஈகோ தானா உடைஞ்சிடுது. அடாமா. பிரபஞ்சத்தோட அளவுல உங்களை வச்சு பார்க்கும்போது உங்களோட கடன் பிரச்சனைகளும் ஆபீஸ் நெருக்கடிகளும் அத்தனை பெரிய உலக அழிவா தெரியாது. அது ஒரு பெரிய விடுதலையை தரும். எனக்கும் அந்த விடுதலை உணர்வு புரியுது. நான் இந்த பிரபஞ்சத்தோட மையம் இல்லைன்னு நினைக்கும் போது என் தோள்ல இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. விலகுது. ஆனா எனக்குள்ள ஒரு ஆழமான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. நான் இந்த இயற்கையோட ஒரு சின்ன புள்ளி தான், பிரபஞ்சத்துக்கு நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, என் வலிகளுக்கும் என் கண்ணீருக்கும் இந்த உலகத்துல எந்த அர்த்தமுமே இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இயற்கை நம்மள பத்தி கவலைப்படலையா? இந்த சிந்தனை நம்மள வாழ்க்கையின் மேல ஒரு வித பற்று இல்லாதவங்களா, மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து மரத்து போனவங்களா மாத்திராதா? இந்த கேள்வி தாவோயிசத்தோட மிக ஆழமான ஒரு தத்துவத்தை தொடுது. 5வது அத்தியாயத்துல லாவோசி ஒரு அதிரடியான வரிய சொல்றார். என்ன சொல்றார்? வானமும் பூமியும் கருணை கொண்டவை அல்ல, அவை அனைத்து உயிர்களையும் வைக்கோல் நாய்களைப் போலவே நடத்துகின்றன. வைக்கோல் நாய்கள் அப்படின்னா என்ன? வைக்கோல் நாய்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டு அப்புறம் அப்படியே தூக்கி எறியப்படும் பொருட்கள். இதை படிக்கும்போது இயற்கை ரொம்ப இரக்கமற்றது, கொடூரமானது போல தோணும். ஆமா, கேட்கவே அப்படிதான் இருக்கு. நம்மள சும்மா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி. ஆனா இதோட உண்மையான உளவியல் விளக்கம் அது அல்ல. இயற்கை எந்த பாரபட்சமும் பார்க்கறதில்ல, அது நடுநிலையானது என்பதுதான் அதோட அர்த்தம். இம்பார்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓ, நடுநிலையானது. இப்போ இயற்கை உங்களை மட்டும் குறி வச்சு தாக்கும் ஒரு வில்லன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வலிக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு தனிப்பட்ட அநீதி கிடையாது. அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்களுக்கு முன்னாடி வரிசையை முந்திக்கிட்டு போன அந்த மனிதருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் தர்ற உங்க பாஸுக்கும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இயற்கை அப்படிங்கிற அந்த நடுநிலையான சக்தி ஒண்ணுதான். புரியுது. பிரபஞ்சம் நம்மள தண்டிக்கல, அது அதோட இயல்புல இயங்குது அப்படின்னு உணரும்போது நீங்க உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவனா நினைக்கிறத நிறுத்திடுவீங்க. இந்த நடுநிலையை உணர்வது உங்களை மறத்து போக செய்யாது. அப்போ அது என்ன பண்ணும்? மாறாக உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த நடுநிலையான பிரபஞ்சத்துல தங்களோட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு உணரும்போது மனிதர்கள் மேல உங்களுக்கு ஒரு ஆழமான பரிவும் அன்பும் தானாகவே உருவாகும். வாவ். அதாவது கஷ்டங்கள் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இயற்கையோட சண்டையிடுறத விட்டுட்டு, இதுவும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், இது இலையுதிர் காலத்துல இலைகள் உதிர்வது போல ஒரு இயல்பான சுழற்சி தான் அப்படின்னு ஏத்துக்கிற பக்குவத்தை இது தருது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் செயற்கையான இலக்குகளையும் ஆசைகளையும் கைவிடுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில எதையும் சாதிக்காம மூளையில முடங்கி போறது கிடையாது. ஆமா, அது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் கிடையாது. மாறாக அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம இருக்கிற இந்த நிலையில உண்மையான திருப்தியை கண்டறியும் ஒரு உளவியல் வழிமுறை. 33வது அத்தியாயம் இதை ரொம்ப எளிமையா சொல்லுது. திருப்தி அடைவதே உண்மையான செல்வம். அந்த திருப்தியை நாம வெளியில தேட முடியாது, நமக்குள்ளதான் உருவாக்கிக்க முடியும். எவ்வளவு ஆழமான ஆனா ரொம்ப யதார்த்தமான உண்மை இது. இந்த உரையாடலோட தொடக்கத்துல மன அழுத்தத்தால் சூழப்பட்டிருக்கும் ஒரு நேரின் கேள்விகளை வச்சு இதை தொடங்கினோம். நம்ம நேர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லுங்க. வெளியில நடக்கிற போர்களையோ நாளுக்கு நாள் ஏறுற விலைவாசி உயர்வையோ நம்மால உடனடியா மாத்திட முடியாது. அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அதை நினைச்சு நம்ம நிம்மதியை இழக்கிறதுல எந்த பயனும் இல்ல. ஆனா நம்ம கட்டுப்பாட்டுல ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த நீண்ட பெட்ரோல் வரிசையில நிக்கும்போதோ அல்லது நிதியியல் நெருக்கடியால் மனச்சோர்வுடன் அமர்ந்திருக்கும் போதோ உங்களுக்குள்ள நிகழும் ஒரு சின்ன மனமாற்றம், ஒரு ஆழமான மூச்சு. ஆமா, ஒரு ஆழமான மூச்சு உலகத்தை நீங்க பார்க்கிற விதத்தை மாத்திர ஒரு சின்ன அமைதியான புன்னகை, அது உங்களை சுற்றியுள்ள அத்தனை அழுத்தங்களையும் எதிர்கொள்ற வலிமையை உங்களுக்கு கொடுக்கும்.
அந்த அமைதி தான் உங்களை சுற்றியுள்ள கொந்தளிப்பான கடலை தாண்டி செல்ல உதவும் கப்பல். உண்மைதான். உலகம் எப்பவுமே நம்மள ஏதோ ஒன்னு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், எதையாவது வாங்கணும், எந்த நேரமும் உங்களை நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கூச்சல் போடும். ஆனா இந்த உலகத்தையே இயக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த தாவ், எதுவுமே செய்யாம அனைத்தையும் சாதிக்குது அப்படின்னா, ம் இன்னைக்கு உங்களை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சவாலை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட மிகப்பெரிய சாதனை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். அது நீங்க அடைய துடிக்கிற ஒரு பதவி உயர்வோ அல்லது சமூக வலைத்தளத்துல கிடைக்கிற லைக்ஸ்களோ கிடையாது. எந்த ஒரு கவலையும் இல்லாம, யாரை நோக்கியும் உங்களை நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லாம, நீங்க இருக்கிற இந்த நொடிய, இந்த இடத்த, உங்களை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் மாத்த முற்படாம, அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டு, உங்களுக்குள்ள ஒரு அமைதிய காண்பதாக இன்னைக்கு உங்களோட சாதனை இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான செல்வம். இந்த உலகத்தோட கூச்சல ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய உணர்ந்து பாருங்க. அழகை தேடும் கணம் அழகு மறைந்துவிடும். அழகா இருக்க முயன்றால் அது நிழலாய் கலைந்து போகும். ரொம்ப அருமையான பதிவு. தேடுவதை நிறுத்திவிட்டு, இந்த நொடியில் உங்களை உணர்ந்து பாருங்கள். அமைதி உங்களை தேடி வரும். நன்றி.